பெரியவாள் பாதம் சரணம், பெரியவா பாதமே துணை, பெரியவா பாதமே கதி. ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த மிக 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 பிரத்யேகமான காணொளி, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் தி வேர்ல்ட். இதை உங்கள் சௌமியாவுடன் இணைந்து சரணாலயத்தில் இருந்து இருவரும் ஒன்றாக சேர்த்து இதை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமஸ்காரம் சௌமியா. நமஸ்காரம் சவிதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வே ஆஃப் லைஃப். பட் அது மகா பெரியவா அந்த பாரை ரேஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு வர எக்ஸ்பீரியன்சஸ் the bar is getting raised. So இதை பத்தி நீங்க சொல்லணும் சௌமியா, because you are the person who totally coordinated the whole thing. So I want viewers to know from your point of view. மகா பெரியவா அப்படிங்கறதே மாமா சொல்லுவா பிரபஞ்ச தெய்வம் அப்படின்பா. கண்டிப்பா மகா பெரியவாங்கிறது ஒரு 5 அடிக்குள்ள பாக்குற ஒரு உருவமோ இல்ல ஒரு ரூபமோ நம்ம நினைக்கிறது கிடையாது. இந்த பிரபஞ்ச சக்தியே பெரிவாள் கொள்ளலாம் அப்படின்னு மாமா சொல்லுவா. வியாபிச்சிருக்கா பெரிவா எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொன்னாங்க. சோ இந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயம் மாமாக்காக எடுத்து என்னால கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு தகுதியை கொடுத்ததே பெரிவா கிடையாது. மாமா சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்ததும் பெரிய ஆசீர்வாதமா தான் நினைக்கிறேன் சரிதா. ஒரு மிகுந்த பொறுப்பும் இருக்குது. ஒரு இன்னொன்னு சௌமியா, நம்ம வேற யாராவது இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பிக்சர் பெர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க முடியுமான்னு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. I have to record this and share with all the devotees with all due happiness and நீங்க இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணணும் சரணாலயத்துக்கு மாமாக்கு. நாம இப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெளிவுபடுத்தணும். ஏன்னா எதை அப்ரிஷியேட் பண்ணிருக்கோம்னே டிவோட்டிஸ்க்கு தெரியாது. நம்ம சாதாரண எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல நடக்கிறது மாமா தொடர்ந்து நம்மளுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கா. அது முக்கியமா பெரியவாளுடைய பாதையில எப்படி நடக்கணும், அப்படி நடக்கிறதுக்கு போது நமக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் ப்ராப்ளம்ஸ் நம்ம பிடிச்சி எடுத்துட்டு போகணும்னு மாமா பண்ணிட்டு இருக்கா. மாமா டிவோட்டிஸை நேரா பார்த்துட்டு இருக்கா, பேசிட்டு இருக்கா. முக்கியமா மாமாவுடைய எழுத்துக்கள், அதாவது போக முடியாத டிஸ்டன்ஸ் கூட அது போய் டிராவல் பண்ணி எனக்கு புத்தகம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆனா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனவா கூட திரும்பி இந்த புத்தகத்தை கீழே வைக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். புத்தகத்தை படிச்சு எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே ஆயிருக்குன்னு சொல்ல கேட்டிருக்கோம். புத்தகத்தை படிச்சு நான் கதறி அழுதுட்டேன் அப்படின்னு அழுதுண்டே சொல்றவாழ்ல கேட்டிருக்கோம். இந்த புத்தகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் தலைவர் மூவினா நான் எத்தனை முறை பார்ப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த புத்தகத்தை நான் 10-15 முறை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னவாழ்ல கேட்டிருக்கோம். மாமாவோட எழுத்துக்களை படிச்சு மாமாவோட எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சுவா என்னுடைய லைஃபோட அதை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. மாமா வாட் ஹி ஹஸ் கான் த்ரூ இந்த ஏர்லி டேஸ், முதல்ல இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கார்பரேட் லைஃப்ல இருந்து பெரிவாளுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும் பொழுது தனக்கு என்ன அனுபவங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி கஷ்டங்கள்லாம் என்ன கற்றுப்படுத்துது, அதெல்லாம் பார்த்தோம் சினானிமஸா இருக்கு எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாலும். ஸோ மாமாவுடைய எழுத்துக்கள் பலவிதமான தாக்கத்தை நிறைய லட்சக்கணக்கான மக்களுக்கு லோகத்தை நடத்திட்டு இருக்கு. இந்த பெரிவா பாதையை விடவே கூடாது பிடிச்சுன்ற ஒரு வைராகியம் வந்திருக்குன்னா நிறைய பேர் மாமாவோட எழுத்துக்களை படிச்சுதான். அந்த மாதிரி இந்த மாமாவோட எழுத்துக்கள் பலவிதமான சிந்தனை தூண்டுதல், ஆர்வங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய பரிமாற்றங்கள், அதாவது எண்ணத்திலே ஒரு பரிமாண மாற்றங்கள் நிறைய விஷயங்களை பண்ணிருக்கு. ஸோ இதை பெரியவாவுடைய அனுகிரகத்துடன் ஸ்டார்ட் பண்ணி மாமாவுடைய இந்த எழுத்துக்களுக்கு ஒரு உலக சாதனையாக எடுத்துன்னு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயம் பெரியவாவுடைய பிளஸிங்ல ஏற்படுத்த மாமா அவர்கிட்ட சொன்னா அதுக்கப்புறமா மாமா பிரம்ம முகூர்த்தத்துல இன்னைக்கு பெரியவா கிட்ட பேசினப்போ பெரியவா உன்னுடைய இந்த சாதனை எழுத்துக்களுக்கெல்லாம் நீ வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணு, நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. மாமாவுக்கு ஒண்ணுமே புரியல. வேர்ல்ட் ரெக்கார்டா பெரியவா, எனக்கு நான் ஒண்ணுமே பண்ணியே, பெரியவா என்ன சொல்றோ அதுதான் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் உனக்கு அனுகிரகம் பண்ணிட்டேன் அப்படின்னா. அப்புறம் மாமா எனக்கு போன் பண்ணி சொன்னா இந்த மாதிரி சொன்னாமா அப்படின்னு. பெரியவா சொல்லிட்டா மாமா அவங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்லிட்டு
அதோட நான் வந்து அதை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் சௌமியா ஆல் தி வே ஃப்ரம் தேர். மாமா சொன்னது, அதுவும் சௌமியா சொன்னதுல ரொம்ப ஒரு என்னன்னா, அது அந்த ரெக்கார்டை ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கான தகுதி கொடுக்குற வாழ்க்கை இருக்கா? ஏன்னா இது வந்து மாமாவுக்கு கொடுக்குற சர்டிபிகேட். மாமா வாக்கு மகாபெரிவா வாக்கு அந்த ஒரு விரல் காவியம்னு இது அவர்கள் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி ஒரு விரல்ல இத்தனை பெரிய சாதனைய படைச்ச ஒரு எழுத்தாளருக்கு விருது கொடுக்கிற ஒரு இது இருக்கா, எலிஜிபிலிட்டி வந்து அந்த இதுக்கு அவளுக்கு இருக்கா அப்படிங்கிற கோணத்துல யோசிச்சது சௌமியா. இந்த மாதிரி சௌமியா யோசிச்சதுக்கான காரணம் அவருக்கு இருக்கிற பரிபூர்ண மகாபெரிவா பக்தி, நம்ம அற்புதாசான் மேல இருக்கிற ஒரு அபரிமிதமான அந்த ஒரு பக்தி, குருங்கிற அந்த ஒரு மரியாதை, அந்த அதுக்கப்புறமா வந்து மாமாவாக்கு மகாபெரிவாவாக்குன்னு ஒத்துண்டு அந்த சரணடைஞ்ச ஒரு பக்தையாலதான் இவ்வளவு தூரம் யோசிக்க முடியும். சோ அங்க இருந்து யூ டுக் இட் ஆன் சௌமியா, அதை பத்தி சொல்லுங்க. மாமா வந்து எனக்கும் போன் பண்ணி சொன்னா இதை நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சோ உலக சாதனை அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஞாபகம். சோ இந்த ஹோல் ப்ராசஸ் எப்படி போச்சுங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டா, கரெக்டா ஜூலை 7th அன்னைக்கு மாமா ரிசீவ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட். அதாவது ஒரு விரல் படைத்த காவியம் அப்படின்னு சொல்லி திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் வந்து சரணாலயத்துல வந்து சரணாலயம் உருவான கதை, சரணாலயம் பிறந்த கதை பத்தி மாமாவுடைய புத்தகத்தை வெளியிடும் விழாவிலே அன்றைய தினம் வந்து திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் இருந்தார். சுதா சேஷன் இருந்தார். அவ 2 பேரும் இருக்கும் பொழுது குறிப்பா இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா, எல்லாமே ஒரு விரல் படைத்த காவியம் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து அவர் யூஸ் பண்ணினார். அதாவது மாமாவுடைய வலது கை மட்டும்தான் வந்து மாமாவால யூஸ் பண்ண முடியும், இடது பக்கம் வந்து ஸ்ட்ரோக்ல ஃபுல்லா செயலிழந்தது. he lost the mobility in the left hand, so right hand மட்டும்தான் மாமா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஒரே வேர்டை டைப் பண்ணுவா மாமா வந்து ஒரு லெட்டரா இந்த நடுவிரல் வச்சு, வலது கை நடுவிரல் வச்சு ஒரு விரலா டைப் பண்ணுவா. அந்த டைப் பண்ணும்போது ஒரு வார்த்தை உருவாகுது, அந்த வார்த்தைகள்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் உருவாகுது, சென்டென்ஸ்ல இருந்து பேராகிராஃப் ஒரு பெரிய புக்கே உருவாகுது அப்படின்னு சொல்லும்போது அது கோர்வையா எப்படி கொண்டு வர முடியும்? அந்த மாதிரி பண்ண முடியும். ஒரு விரல் நிறைய பேர் டைப் பண்ணிட்டு இருக்கலாம், ஆனா அந்த ஒரு விரல்ல டைப் பண்றதுல அதுல வந்து ஒரு வேர்ட் வந்து அதுல ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு மீனிங் வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டு அந்த புத்தகம் வந்து இத்தனை பேருக்கு ரீச் ஆகி அதனுடைய தாக்கம் என்ன, ஒரு பாசிட்டிவான தாக்கம் வருது அப்படின்னு சொல்லும்போது உலகத்துல ஒரு ஸ்பெஷலி ஏபிள் பர்சன் இந்த மாதிரி பண்ணினது கிடையாது. அதுவும் இல்லாம ஒரு புத்தகம் இல்ல, 8 புத்தகம் மாமா வெளியிட்டு இருக்காரு வரையும். 2 டிரான்ஸ்லேட்டட் புக் இருக்கு. அது இல்லாம மாமா 2 புக் புதுசா இன்னும் 2 புக் எழுதிட்டு இருக்காரு, ஆல்ரெடி அந்த வே மாமா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து ஒரு பெரிய ஒரு உலக சாதனை அப்படிங்கறது ஒரு பிரம்மாண்டம் வந்து நம்ம கண் முன்னாடி இருந்தது. ஒவ்வொன்றுமே பெரியவாளுடைய பிளஸ்ஸிங். நம்ம சாதாரண பார்த்தா சாதாரண ஒரு விஷயம், இதுன்னா ஒரு வரல டைப் பண்றது தானே அப்படின்னு கிடையாது. அந்த அவருடைய பெரியவா கொடுத்திருக்க அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும் பொழுது ஒரு பிரமிப்பு. இது இந்த விஷயத்துல சௌமியா, இப்போ நம்ம வந்து மாமா அந்த ஒரு விரல்ல பண்ணிட்டே இருப்பா, இங்க வலிக்கிறது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா இல்லையா? அப்போ வந்து மாமா நீங்க டிக்டேட் பண்ணுங்கோ, நாங்க டைப் பண்றோம்னு ராகவெல்லாம் சொல்லியிருக்கா. நம்ம எல்லாருமே சொல்லிருக்கோம். ஆனா மாமா சொல்லுவா, நான் எழுதலையேம்மா, எனக்கு என்ன டிக்டேட் பண்ண முடியும், பெரியவா எழுதுறா, அதனால நான் எழுதல, அதனால நீ டிக்டேட் பண்ண முடியாது. சோ இந்த மாமா வாக்கு ஒரு விரல் காவியம் ஃபுல்லாவே மகாபெரிவா எழுதினதுதான் இல்லையா? சோ அவ்வளோ அழகா எழுதியிருப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒரு 2-3 ஃபேஸஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து எனக்கு என்னன்னா வந்து யார்கிட்ட போய் இந்த அவார்டுக்காக கேட்கலாம், நம்ம இமீடியட்லி வேர்ல்ட் ரெக்கார்ட் நமக்கு கின்னஸ் கிட்ட போவோம் இல்லையா? ஸோ பட் வேற யார் இருக்கா, என்ன இருக்கா, எப்படி பண்ணணும், அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் வந்து. ஏன்னா இது வந்து ஒரு சனாதன தர்மத்தை புரியாதவா யாருமே வந்து இதுக்கு ரெக்கார்ட் கொடுக்க முடியாது. The person who is giving record should have an understanding and appreciation and deep reverence for Sanatana Dharma. அது first factor. And second வந்து இந்த சனாதன தர்மா, ரெண்டாவது வந்து இந்த மகான்களை பத்தின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னா இது ஒரு மகான் கிரியேட் பண்ற ஒரு காவியம் அப்படின்போது அதுக்காக there will be a lot of questions. கண்டிப்பா. ஸோ அது இல்லாம, ஏன்னா மாமா சொல்வா வந்து லாஜிக் இருக்க வரையும், உன்னுடைய மைண்ட் இருக்க வரையும் லாஜிக் இருக்கும், உனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். எங்க வந்து மைண்ட் அடங்கிடுறதோ அங்க வந்து பகவான் வெளிப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் உனக்கு வந்து சுவாமியை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. ஸோ அந்த அப்ரிசியேஷன் யார்கிட்ட இருக்கும். அண்ட் மூணாவது வந்து செய்யக்கூடியவர்களுடைய அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷனுடைய கிரெடிபிலிட்டி. ஏன்னா யாராவது வந்து நமக்கு கொடுக்க முடியாம. ஸோ
So the credibility of the organization is also in the question. So அதையும் நம்ம வந்து பார்க்க வேண்டும். நாலாவது வந்து இந்த விருதை வந்து ஏன்னா இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட புத்தகங்கள். ஏன்னா வந்து யூஸ்வலா வேர்ல்ட் ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா ஆன் த ஃப்ளை பெர்ஃபார்ம் பண்ணும்போது வந்து அட்ஜுடிகேட்டர்ஸ் வந்தா அவ வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது 100 பேர் ஒரு 1000 பேர் சேர்ந்து பாடுறாங்க, இசைக்கருவிகள் இல்ல 1,00,000 பேர் சேர்ந்து பண்றா அப்படின் பொழுது இல்ல ஒரு சிங்கிள் பர்சன் பண்ணாலும் பண்றா. இது வந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகங்கள். சோ அதை நம்ம இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அவ எப்படி அதை அக்செப்ட் பண்ண போறா. இப்படி we had few challenges in front of us. மாமா கிட்ட பேசும்போது மாமா வந்து பெரியவா சொல்லியிருக்கா நீ போய் பண்ணு அப்படின்னா எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து பெரியவா சொல்லியிருக்கா பண்ணு அப்படின்னு பொழுது the first step was to look at the organization. So categorically I told mama வந்து with all due respects that we may not want to go with Guinness. We may Guinness ஓட நம்ம போகல அப்படின்னா உங்களுக்கு ஓகேவா மாமா அப்படின்னு கேட்டேன். எதுக்காக சொல்றேன்னு மாமா கிட்ட தான் சொன்னேன். இந்த மாதிரி சனாதன தர்மத்தை பத்தி அப்படின்னு பொழுது இந்தியாவுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது மாமா சொன்னா சரி பெரியவாளுடைய அனுகிரகம் அப்படியா இருந்தா அப்படியே மூவ் பண்ணுவோம், நீ உனக்கு எந்த வருதோ பண்ணலாம் அப்படின்னு. So we looked at many organizations. ஒரு 10-12 organizations பார்த்துட்டு பல பாராமீட்டர்ஸ்ல மாமாவுடன் இணைந்து இவாலுவேட் பண்ணி அந்த ஒவ்வொரு மாமா வந்து அதை இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நான் கொண்டு போய் கொடுக்குற இன்ஃபர்மேஷனை பார்த்து அதுக்கான இன்சைட் இந்த கைடன்ஸ் கொடுக்கறதும் வந்து இட் வாஸ் a lot of learning for me. அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில we chose one organization called World Records India. அவ வந்து அகமதாபாத் based out of Ahmedabad. Very reputed organization. They are popular in south and north and all of India. And what was unique about them was they have an award for Sanatana Dharma. So spiritual category la oru award irukku, especially able category la award irukku, and their awards are very specific to Indian world record makers. Mama வந்து cannot be confined to any one category. Mama cannot be confined to one category. And Indian world records, wherever the Indians are creating world records, they create the repository of the world records. And நான் அவளை தொடர்பு கொள்ளும் போது I spoke to them and fortunately எனக்கு வந்து the CEO of the World Records India, he took the phone. So அவர்கிட்ட அவருடைய பேர் வந்து மிஸ்டர் பவன் குமார் சொலங்கி. பவன் குமார் சொலங்கி. So அவர் தான் வந்து பேசினார். So whatever little Hindi I knew, I could speak to him quickly. So பேசிட்டு நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன் வந்து எனக்கு ஒரு 5 to 10 minutes of time வேணும். ஏன்னா முதல்ல நீங்க வந்து என்னுடைய குரு யார், மாமா யாருன்றதை புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறமா தான் நான் என்னத்துக்காக வந்திருக்கேன்னு சொல்ல முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு 10 நிமிஷம் டைம் he gave me the entire hearing for the 10-15 minutes time. And thereafter we were having conversation for more than a month. மாமாக்கு அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு அது ஒரு ப்ராசஸ். It took time. ஒரு 6 வாரம் டைம். ஏன்னா அவளுக்கு அது ஃபுல் ப்ராசஸ் இருக்கு. அந்த ஃபுல் டைம்லயும் மாமா அவர் அட்ரஸ் பண்ணது குருஜின் தான். நான் அவருடைய பேர் சொன்னேன், அவருடைய நேம் மிஸ்டர் ராஜகோபால் அப்படின்னு சொல்லி மாமாவோட பேர் சொல்லி நாங்க ஆனா அவர் அந்த பேர்ல எழுதிக்கல, ஜிஆர் மாமாங்கிற பேர்ல தான் அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது he understood the connect between the Rajagopa's name and GR Mama, fondly referred by the devotees, and very particularly he appreciated and he said, may I refer to him as Guruji in our conversation. அப்படின்னு சொல்லும்போது the respect for Periyava and that whole thing comes. The right person has been identified அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா வந்து we told so the whole presentation அவ எப்படி evaluate பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது I first sent in the மாமாவை பத்தியும் மாமாவோட புத்தகங்கள் பத்தியும் புத்தகங்கள் செய்யும் தாக்கத்தை பற்றியும் the impact the books have on the people and the other Sanatana Dharma activities Mama is engaged on. So அதை பத்தி ஒரு brief கொடுத்துட்டு then that was evaluated by the team. அவளுக்கு ஒரு team of adjudicators இருக்கா. So அவ பார்த்துட்டு they asked me lots of questions. Because first thing வந்து அவ போய் அவளோட டேட்டாபேஸை பார்க்கணும், இந்த மாதிரி ரெக்கார்ட் யாரா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லும்போது you are creating the record for the first time, or you are breaking an existing record. So அது ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. So world record அப்படின்னு சொல்றது. So அவ வந்து ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு they said this is a world record that's creating for the first time. அப்போ he told me one thing that he also had a reference in the world record கொடுக்குற அன்னைக்கும் அவர் கொடுத்தாரு. ரெண்டு விஷயம் சொன்னாரு. ஒரு சிறப்பு திருநாள், இது எஸ்பெஷலி ஏபிள் பர்சன்
where left side mobility கிடையாது, right side restricted mobility, and the person can do only typing with one finger, right? So ஒரு வேர்டா டைப் பண்ணி ஒரு பேஜை டைப் பண்ணி முடிக்கணும்னாலே பேஷன்ஸ் வேணும். ஸோ ஒரு புக்கை எழுதணும்னா அவருக்கு எவ்வளோ பொறுமை இருந்தாதான் ஒரு புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த ஹோல் கொஹரன்ஸ், அதாவது ஒரு பேராகிராஃப் அந்த ஹோல் கொஹரன்ஸ் இருக்கணும், அது கொஹசிவா மூவ் ஆகணும், தொடர்பா அது மூவ் ஆகணும் இல்லையா? ஸோ அதை எப்படி அவர் அழகா தொடர்ச்சியா அந்த புத்தகத்துல வந்து எடுத்துன்னு வந்து அதை முடிக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு பேஜை எழுதணும்னாலே உனக்கு பேஷன்ஸ் வேணும், ஒரு புத்தகத்தை எழுதணும்னா அபரிதமான பொறுமை வேணும், பேஷன்ஸ் வேணும். ஆனா 8 புத்தகம் எழுதணும்னா அதுக்கு பேஷன் வேணும் அப்படிங்கிறது. He had the patience and also the passion. அப்படிங்கிறது பியூட்டிஃபுல்லா Pavan was saying, and he said these two are there. And Rambhadracharya, he had a reference to Rambhadracharya Swami also, and he was saying அவருக்கு வந்து கண்கள் கிடையாது, கண்கள் இல்லாம அவர் சொல்லி அவர் புத்தகம் எழுதியிருக்கார். இவருக்கு செயல் இழந்து இந்த ஒரு வார்த்தையா டைப் பண்ணி விரல் எழுதி எழுதியிருக்காரு. So there are only 2 gurus, he said. One is Rambhadracharya, and then we are seeing Guruji Mama அப்படின்னு சொல்லி he saying he will either refer as Guruji or he will say Mamaji. அவர் வந்து பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு they said. So அப்போ வந்து the first process was to submit all these things, and the second process was how does he write them? Okay, எப்படி புத்தகம் எழுதுவா அப்படின்னு சொன்னா. ஸோ பெரியவாளுடைய விஷயத்தை பொறுத்தவரையும் மாமா ஒன்று சொல்லுவா, பெரியவா வந்து ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுவா, தென் பிட்ஸ் அண்ட் பீசஸ் நிறைய ஆக்டிவிட்டிஸ் தனித்தனியா நடக்கும். சடனா பாத்தீங்கன்னா யூ கனெக்ட் ஆல் த டாட்ஸ், பெரியவாளுடைய பிக்கர் கோரியோகிராஃபி வந்து பியூட்டிஃபுல்லா தெரியும் அப்படின்னு அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ பிட்ஸ் அண்ட் பீசஸா நிறைய விஷயம் நடக்கும், இந்த கோரியோகிராஃபி வரும் அப்படின்னு சொல்லி. அப்பா சொன்னா வந்து அவர் எப்படி டைப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து இது தனியா இவரோட பேசிட்டு இருக்க ஆக்டிவிட்டி தனியா போயிட்டு இருக்கு, அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்தியாவோட பேசிட்டு இருக்க ஆக்டிவிட்டி தனியா போயிட்டு இருக்கு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மாமாவை பார்க்க நிறைய பேர் வருவா. அந்த மாதிரி ஒருத்தர் வர, அவர் வந்து மாமாட்ட பேசிட்டு எனக்கு வந்து உங்களோட சின்ன படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மாமா சொன்னா எனக்கு போட்டோவே இல்லை, நீங்க என்ன வச்சு என்ன படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அதுக்கப்புறமா வந்து he again spoke to மாமா, the person again spoke to மாமா and said எனக்கு எப்படியாவது உங்களை வந்து ஒரு சின்ன வீடியோ கேப்சர் பண்ணணும் மாமாவை அப்படின்னு சொல்லி. ஓகே, மாமா வந்து என்கிட்ட சொன்னா இந்த மாதிரி ரொம்ப தொல்லை பண்றாரு, அந்த தொல்லையா இருக்கு, இவர் வீடியோ பண்ண என்னமா பண்றது அப்படின்னாரு. இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணும்போதே அவர் அந்த கேமராவெல்லாம் எடுத்து வந்துட்டாங்க. அன்னைக்கு மார்னிங் எனக்கு ஃபோன் பண்றா, நான் வந்து வரேன் ஐயான்னு சொல்லுவாரு, ஐயாவை எடுத்துருங்க நான் எப்படியாதுன்னு சொல்லிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு இக்கே. அண்ட் அவர் வந்துட்டு ஐயாவை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எடுக்கலாம் மாமா சொன்னாரு, என்ன எடுக்கலாம் அப்படின்னு. நான் சொன்னேன் அவர் வரட்டும், அவர் வந்தாருன்னா நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் இந்தியாவோட பேசிட்டு இருக்கோம், அவ கேட்பா நீங்க எப்படி வந்து புக்ஸ் டைப் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. அந்த வித வேணா நம்ம வந்து ஒரு வீடியோ கேப்சர் பண்ணலாமா, அந்த டைமிங் பாருங்களேன். ஏன்னா அதர்வைஸ் நாங்க அந்த வீடியோ கேப்சர் பண்றது எப்படி பண்ணிருப்போம் தெரியல, அவ்வளவு ப்ரொஃபஷனலா பண்ணிருப்போமான்னு தெரியல. ஸோ இவர் வரதுக்கும் நம்ம அந்த வீடியோவை கேப்சர் பண்ண முடிஞ்சது, பியூட்டிஃபுல்லா வீடியோ கேப்சர் பண்ணது பை வெரி ப்ரொஃபஷனல் டைரக்டர், சினிமா டைரக்டர். He comes and he is doing all of these things. அவர் யாருங்கறத வந்து நீங்க அடுத்த பகுதியில பாப்பீங்க. சோ அந்த சினிமா டைரக்டர் வராரு, அவர் வந்து இது எல்லாமே பண்ணி அவர் கிட்ட மாமா சொன்னார் என்னோட ஃபேஸ் இந்த வாய்ஸ் எல்லாம் வரக்கூடாது, எதுவுமே வரக்கூடாது, நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு அந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட காணிக்கையா கொடுத்துடுறேன் ஐயா அப்படின்னு சொல்லி. சோ ஸ்வீட் ஆஃப் ஹிம். அண்ட் அழகா அதை பண்ணி அதுவும் நம்ம கிட்ட ஒரு நம்ம கிட்ட கேட்டாங்கன்னா, பவன் நம்ம டீம் கேட்டாங்கன்னா நம்ம அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So what we also presented to the adjudication or the evaluating team வந்து மாமாவுடைய எல்லா புக்ஸோட ஒரு காப்பி, நாட் ஆல் ஆஃப் தெம் மோஸ்ட் தமிழ் தெரிஞ்சவாள் கிடையாது, இருந்தாலும் நம்ம அனுப்பிட்டு இதை வெளியிட்டவாள்லாம் யாரு, அந்த வெளியீட்டு விழாவுடைய இன்ஃபர்மேஷன் சம்யா, அந்த நம்பர் ஆஃப் புக்ஸ் அந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். எஸ் ஆமா, அது ஓவர் 8 புக்ஸ்ல வந்து 8 புக்ஸ் and all has it ஓவரால் வந்து 500,000 வேர்ட்ஸ், 5 லட்சத்துக்கு மேல வேர்ட்ஸ் வந்து மாமாவுடைய டைப்பிங்ல வந்து கிரியேட் பண்ணிருக்கா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பிரமிப்பா இருந்தது. ஆமா, ஒவ்வொரு புக்கும் ரிலீஸ் பண்றதை நம்ம பார்த்திருக்கோமே தவிர இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நமக்கே இந்த ப்ராசஸ்ல தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு புத்தகத்திலயும் வந்து எத்தனை வேர்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு வேர்ட் டைப் பண்ணிருக்கா, எத்தனை பேஜஸ் வந்திருக்கு, எல்லா இன்ஃபர்மேஷன் வித் பிக்சர்ஸ் அண்ட் காப்பீஸ் ஆஃப் த புக்ஸ். அண்ட் இதெல்லாம் யார் வெளியிட்டா, வெளியிட்டவர்களுடைய டீடைல்ஸ், ஓகே, அவளுடைய ஸ்டாச்சர், அவங்களுடைய தகுதிகள் என்ன, வெளியிட்டவாள்லாம் வந்து மாமா சொல்வா
அவள்லாம் சரஸ்வதிகள் கண்டிப்பா மாமா வந்து அந்த மாதிரி அவள்லாம் வெளியிட்டவா. ஸோ அவளுடைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிடணும். ஸோ த ஹோல் ப்ராசஸ் டுக் ஆல்மோஸ்ட் 6 to 8 weeks for them to understand, evaluate. எல்லாம் முடிச்சுட்டு மாமாக்கு அவ சொன்ன இன்ஃபர்மேஷன், we are happy to inform that Pujya Guruji will be conferred with the world record, and Mama has created a world record by doing this one finger typing அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் வந்து எனக்கு ராத்திரி வந்தது. I was just waiting for Mama to get up and அவருக்கு சொல்றதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. அண்ட் இந்த ஹோல் ப்ராசஸ்ல நம்ம ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் பெரியமாளுடைய மாமாவுடைய பிளஸிங் ஆல்வேஸ். ஒன் திங் வித் மாமா வந்து ஹைலி இன்க்ளூசிவ் அண்ட் ட்ரஸ்ட். இதை வந்து சௌமியா கிட்ட கொடுத்துட்டா இட் வில் பி டன் அப்படிங்கிற அந்த ஒரு ட்ரஸ்ட். அண்ட் தட் இஸ் வெரி ஸ்கேரி. வெரி ஸ்கேரி. அண்ட் நமக்கு வந்து ஒரு செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின்ஸ். அண்ட் இதை தவிர வேற எதுவும் ஞாபகம் வராது. மூச்சு விட கூட மறந்து போய் நம்ம அந்த அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து வெரி ஹம்பிளிங் ப்ராசஸ் ஃபார் மீ பர்சனலி. நிறைய கத்துண்டோங்கிறத விட சொல்லிட்டா தவறு செய்யக்கூடாது. ஏன்னா நான் வந்து மாமாவை பத்தி எழுதி அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் எப்படி எழுதி அனுப்புறேன் அப்படிங்கும்போது அது ஒரே ப்ரூஃப் ரீடிங் வந்து பெரியவாளுடைய அனுப்புறது தான். அதை எடுத்து எழுதி அதை கரெக்ட், ஏன்னா ஒரு வேர்டு வந்து கரெக்டா அந்த இடத்துல போடும்போது இதுதான் பெஸ்டா அந்த பர்சனை ரெப்ரசென்ட் பண்றதா, அவரோட எழுத்துக்களை ரெப்ரசென்ட் பண்றதா அப்படின்னு. ஏன்னா எவ்ரிதிங் கோஸ் வித் ரைட்டிங். And every time you show it to Mama and then you get his inputs and redo it wherever correction இருந்ததுன்னா அந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி, ஏன்னா ஒருத்தர் இல்ல டீச்சரும் கூட சேர்ந்து ரிவ்யூ பண்ணுவா, இன்புட்ஸ் கொடுப்பா. ஸோ அந்த ஒரு ஸ்மால் டீம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அப்புறம் எல்லாரும் ரிவ்யூ பண்ணணும், ஏன்னா நம்ம ஒருத்தரா பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டீம். ரஞ்சனாவுடைய உழைப்புகள் நிறைய இருக்கு. ஸோ ரஞ்சனா நீங்க எல்லாரும் நம்ம போட்டு அதை ரிவ்யூ பண்ணி அனுப்பினோம். So that was wonderful. I think Abhita added some statistics லாம் கொடுத்தாங்க. ஆமா, எல்லாமே number of prints, reprints, எல்லாமே கொடுத்தாங்க. So அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம அதை சப்மிட் பண்ணி அது வந்து எவ்வளவு பெரிய பியூட்டிஃபுல்லா வந்தது. அந்த இதுக்கு வந்து அவார்ட் கிடைச்சது. அந்த அவார்ட் செரமனி வாஸ் பியூட்டிஃபுல் செரமனி. கான்ட் எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ். ஏன்னா அந்த செரமனிங்கிறது வந்து மாமாக்காகவே நம்ம பண்ணினது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான வந்து முக்கியத்துவம் வந்து we added for the first time we were doing something for mama's sake. Yeah. And அது வந்து மாமா சொன்ன ஒரே வார்த்தை வந்து அவார்ட் கொடுக்கறவா வந்து இங்க வரணும். ஏன்னா மாமா cannot go and take the award. So அவார்ட் கொடுக்கறவா இங்க வரணும் அப்படின்னு சொல்லும்போது நான் talking to Pavan said usually I send adjudicators. நானுமே இந்த விஷயத்துல வந்து I want to come and take the blessing of mama. நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு he came all the way from Ahmedabad. அங்கிருந்து இங்க வந்து 2 நாள் தங்கி மாமாவோட இருந்து இதை பண்ணினா. நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல சொல்லிட்டாரு. We will also talk about how we did the function. Okay. The function எப்படி பில்ட் பண்ணினோம். Okay. And பவன் வந்தது, அவர் பேசினது, மாமாவோட இணைந்து அவர் பண்ணினது எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம ஷேர் பண்ணிருக்கோம் சரிதா. அண்ட் நீங்க வந்து ஐ திங்க் ஒரு 1 or 2 ஃபேஸா அந்த அவார்ட் செரிமனி ஒரு 3 parts னு சொல்லியிருந்தா. பட் ஐ திங்க் விஸ்வாஸ் மே கோ ஃபார் 4 parts. நிறைய பேர் பேசிருக்காங்க அவார்ட் செரிமனி. நீங்க எல்லாருமே கேளுங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து அவார்ட் செரிமனிக்கு. ஃபர்ஸ்ட் வந்து திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் இவ்வளோ பெரிய ஆத்தர். அதாவது தமிழகத்துல ஒரு ஜாம்பவான், எழுத்துல ஒரு ஜாம்பவான் அப்படின்னா அவங்களுக்கு கண் முன்னாடி வரக்கூடியவர். ஆன்மீகத்துக்கு அவருக்கு அதான் ஆன்மீகத்தை பத்தி பேசலாம், பட் அதை பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் கிருஷ்ணன் அண்ணா. திருப்பூர் கிருஷ்ணன் அண்ணா வந்து இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள், சொல்லின் செல்வர் மணிகண்டன், சுதா சேஷையன் மேம் வந்திருந்தாங்க. சுதா சேஷையன் மேம் வந்து அன்னைக்கு முதல்ல வந்து மாமாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்பி வேற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது போயிட்டு திரும்பி வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. See, this all shows how much respect they have for mama அப்படிங்கிற அந்த ரெஸ்பெக்ட் கிடைச்சது. அதுக்கப்புறமா வந்து we had சிவஸ்ரீ கணேஷ் சர்மா அண்ணா வந்திருந்தா. அதுக்கப்புறமா சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத் தான் பிரேயர் சாங் அண்ட் இது கிருஷ்ணா ஸ்வீட் முரளி சர்னாலேஷ் எல்லாம் கோஆர்டினேட் பண்றது வந்து டாக்டர் சேமா. புதுகை பாரதி. அதாவது அந்த எழுத்துலகத்துல பேச்சுலகத்துல நம்ம பிரமிப்பா பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் வந்திருந்தா. நிறைய பேர் வந்து நேர்ல வர வீடியோஸ் அனுப்பியிருந்தா வாழ்த்துக்கள்.
மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமா இருந்தது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து பவன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார் சங்கீதா. அதாவது ஒருத்தருக்கு வந்து இந்த சிறப்பு திறனாளியாக இருந்து ஸ்பெஷலி ஏபிள்டா இருந்து இந்த கன்ஸ்ட்ரெயின்டோட அவ வேலை செய்யும் பொழுது அவளுக்கு யாரோ ஒருத்தர் வந்து இந்த வேலையில உறுதுணையா இருந்திருக்கு. கண்டிப்பா அது யாரு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கொஸ்டின் கேட்டார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் டீச்சர் கூடவே இருந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த புஸ்தகம் எழுதுவதற்கு ஒரு ஊக்கம் அளித்து இதெல்லாம் how it came to book and how it became 8 books and how it was published and இதெல்லாம் பண்ணதுக்கு யார் உதவி பண்ணா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து இந்த ஜூரி கேட்டாங்க. இது நாமளா கொடுக்கல, இந்த ஜூரி கேட்ட ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொன்னா அந்த மாமா கிட்ட கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது மாமா சொன்னா அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ரஞ்சனா பாலசுப்ரமணியன் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய மகாபரிவாரோட ட்ரஸ்டோடைய ட்ரஸ்டி. இத்தனை அழகா வந்து கட்டுக்கோப்பா இந்த ட்ரஸ்ட் எடுத்துட்டு போறா அப்படின்னா வந்து லாட் ஆஃப் ஹர் எஃபர்ட்ஸ் ஆர் தேர் as well. அப்ப இந்த புத்தகங்கள்லாம் வெளிவரதுக்கு ஃபுல்லா ரிவ்யூ பண்றதுக்கும் சரி, ஒரு புத்தகம் எப்படி வெளியிட வேண்டும் என்பதை மாமாவுக்கு சொல்றதும் சரி. ஏன்னா ரஞ்சனா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 இயர்ஸா ஒவ்வொரு நவராத்திரிக்கும் புத்தகம் வெளியிட்டு மாமாவோட எழுத்துக்களை பார்த்து இது புத்தகமா கண்டிப்பா வெளிவர வேண்டும்னு முதல்ல புத்தகத்தை முதல் வாசகின்னு சொல்லலாம், முதல் வாசகி சொல்லலாம். அப்படி ஒரு அழகா பண்ணினான். மாமா கேட்டா எதுக்கு கேக்குறா அப்படின்னா, இல்ல மாமா அவளுக்கு அந்த நேம் வேணும், அதனால நான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து பவன் சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி ஒரு சிறப்பு திறனாளி இந்த மாதிரி செய்யும் பொழுது we give them a supporting award அப்படின்னு சொன்னோம். இவாளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் அவார்ட் தரலாம் அப்படின்னு சொன்னா, சோ ரஞ்சனா பாலசுப்ரமணியன் got the supporting award for this world record. அப்போ அந்த விஷயத்தை போய் நான் மாமா கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது தனக்கு அவார்டு தரான்னு சொன்னதை விட இப்படி 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 தட்டினா பாருங்க அவர் சொல்லும்போது அவருக்கு அவார்டு தரா அப்படின்னு சொன்னபோது, அப்படியாமா அறிவாக முன்னாடியே சொல்லிட்டாங்க இதுக்கு வேர்ல்ட் ரெக்கார்டு உண்டுன்னு, யார் தரப்போறா எப்படி தரப்போறான்னு தெரியாம இருந்தது. ஓகே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு இதுவா எடுத்துட்டார். ரஞ்சனா வேர்ல்ட் ரெக்கார்ட் கொடுக்குறோம் மாமாவுடைய கண்கள்ல ஒரு 100 வாட்ஸ் பல்பு ஒரு 100 வாட்ஸ் பல்பு வந்து இப்படி 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 மாமால கை தட்டும்போது இப்படி தட்டுவார். 2 கையால் முடியாதுதான் அந்த ஆனந்தத்தை தட்டும் பொழுது சபாஷ் ரொம்ப சந்தோஷமா இப்பவே நான் ரஞ்சனாக்கு சொல்லணும்னு. நோ ரஞ்சனாக்கு சர்ப்ரைஸ் நீங்க சொல்லவே கூடாது, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அன்னைக்குதான் தெரியணும். டீச்சர் உள்ள இருந்தா பெரியவாளுக்கு தெரியும், பவனுக்கு தெரியும், நம்ம 3 பேருக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நீங்க அதை சொல்லவே கூடாதுன்னு மாமா வந்து அதை he respected my request and said okay adana illa every second was memorable we have a lot to share and we will continue to share with you in the upcoming episodes la nama kandipa ungalku share pannittom mahapriva sharma அற்புதா ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோட்டி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரிவா சரணம்.